103வது சங்கீதம் முதல் 5 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது. ஆமேன், அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அந்த சங்கீதத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவோடு அவர் பேசுகிறார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்துகிறார். தன்னுடைய ஆத்துமாவை அவர் ஏவுகிறார். எதற்கு? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படிக்காக. அல்லேலூயா. அப்ப இங்க தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்தி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமா என்கிறதுல என்னென்ன இருக்கிறது? நம்முடைய ஞாபக சக்தி, நம்முடைய மூளை அறிவு இருக்கிறது, நம்முடைய உணர்வுகள் இருக்கிறது, அங்கே என்னுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த தன்மைகள் இருக்கிறது. அப்போ இந்த நன்றி சொல்ல போகிறேன், நான் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்முடைய ஞாபக சக்தியை தூண்டி எழுப்பி கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்த்து அதில் என்ன நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார்னு சொல்லி அதை நான் ஞாபகத்தில் நான் கொண்டு வர போகிறேன். அதில் கர்த்தருடைய அன்பை நான் நினைத்து உணர்வு பூர்வமாக கர்த்தரை நான் உயர்த்தி நான் ஸ்தோத்தரிக்க போகிறேன். அல்லேலூயா. அதில் அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த ஆத்துமால தானே தீர்மானம் எடுக்கிறோம். அப்போ ஒரு தீர்மானத்தை எடுத்து என் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை நான் எடுத்து கர்த்தருக்கு திரும்ப நான் நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது சொல்லுகிறாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனக்குள்ள இருக்கக்கூடிய சகல அவயங்களும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதாக. அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய வெறும் உதடுகளினால் அல்ல, இல்லையா, உதடுகளினால துதித்து விட்டு உள்ளம் தூரமாக இருக்கிறது அல்ல, மாறாக எனக்குள்ள இருக்கிற சகல அவயங்களும், நமக்குள்ளாக எண்ணி முடியாத அவயங்கள் இருக்கிறதுங்க. எண்ணி முடியாத மண்டலத்தை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். எண்ணி முடியாத செயல்கள் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நம்முடைய சரீரத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை நம்ம நினச்சி பார்த்தாலே அதற்காகவே கர்த்தரை கோடி மடங்கு நம்ம ஸ்தோத்தரிக்க முடியும், அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீர் மறவாதே. ஏன்னா மறந்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் மனிதர்கள். நம்ம மறந்து போய்விடுவோம், இல்லையா? இப்போ ஜனவரி மாதத்தை யோசிக்கணுமா அப்படின்னு சொன்னாலே மறந்து போய்விடுகிறோம். பாருங்க, பிப்ரவரி மாதத்தில் என்ன நடந்தது தெரியாது, மார்ச் மாதத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. நமக்கு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கும், அது மாத்திரம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் டெய்லி கர்த்தர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய ஆத்துமாவை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆத்துமாவே நீ மறக்காதே. ஆலயம் கூடி வருகிறதுனால எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நான் நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே அவரை துதிப்பதற்காகத்தான் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள். நான் செய்த நன்மைகளை நினைத்து எனக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்கள். துதிப்பது என்கிறது கர்த்தரை நாம் துதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்கிறத நான் நினைத்து அவரை புகழ்கிறது தான் துதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனாக்கா நன்றி சொல்லுகிறது. விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்து நான் நன்றி சொல்ல போகிறேன், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறேன். உலக ஜனங்களை குறித்து, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெறாத ஜனங்களை குறித்து, அவர்களை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்பதாக. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை அறியாத உலக ஜனங்கள். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறது கிடையாது. தேவனை அவர்கள்
மகிமைப்படுத்து கிடையாது, அதே சமயத்தில் ஸ்தோத்தரிக்கிறதும் கிடையாதான். அதனுடைய விளைவை பாருங்க, அவர்கள் சிந்தனைகளினே வீணரானார்கள். என்ன வந்துடுச்சு அவங்களுக்கு? வீணான சிந்தனைகள் ஆயிடுச்சு. அவங்களுடைய சிந்தனையில வீணான காரியங்கள் அவர்களுக்குள்ள வந்து விட்டது. பாவ காரியங்கள், இச்சையின் காரியங்கள், துன்மார்க்க காரியங்கள், தாறுமாறான காரியங்கள், பொய்யின் வழிகள், தந்திரங்கள், மாயங்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவருடைய சிந்தனையில் வந்துடுச்சு. ஏன்னு சொன்னாக்கா, தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தவும் இல்லை, அவர் கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் இல்லை. அதுக்கு அடுத்த விளைவு என்ன? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்து விட்டது. சரி, இவங்க வந்து உலக ஜனங்கள், நாங்கள் எப்படி பாஸ்டர் அப்படி சொன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளார ஒரு 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளாங்க ஒரு கும்பல் எப்படிப்பட்டவங்கனாக்கா, அவங்க கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நினச்சி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உட்காந்தா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க, நின்றா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சாப்பிட்டு செரிச்சாக அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, தூங்கி எழுந்திரிச்சாக்க அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அவர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, எல்லா சூழ்நிலைக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். இது ஒரு கும்பல் இருக்கிறார்கள். 2வது கும்பல் இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது, தேவனுக்கு நன்றி சொல்றது கிடையாது. அவங்க வந்து முறுமுறுப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற குறைவுகளை தான் அவர்கள் பார்த்து, கர்த்தர் எனக்கு என்ன செய்துட்டாரு, இது ஏன் இப்படி இருக்கிறது, அது ஏன் அப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். இது 2 நமக்கு புரியுது. வேற யார் பாஸ்டர்? 3வது கும்பல் யாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்தோத்திரமும் ஒரு பக்கம் சொல்லிக்குவாங்க, இன்னொரு பக்கம் குறையும் சொல்லிக்குவாங்க. யாக்கோபு சொல்ற மாதிரி, ஒரே வாயினால துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே வாயில வரும். பெரும்பாலான அந்த ஜனங்கள் இந்த 3வது குரூப்பில் தான் இருப்பாங்க. எதில் இருப்பாங்க? ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் இல்லையா, அது சபையிலையும் சரி வெளியிலையும் சரி. ஒரு சில பக்கம் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிடுவோம்? குறைகளையும் முறுமுறுப்புகளையும் அவர்கள் செய்து விடுவார்கள். இங்கே சங்கீதக்காரன் தாவீது அவர் தன்னுடைய ஆத்துமாவை தூண்டி விட்டு, தன்னுடைய ஆத்துமாவை எழுப்பி, நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை நீ ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். ஸ்தோத்திரம் சொல்கிறோமா இல்லையா? நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கி விட்டார். என்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு விட்டார் இல்லையா? நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றிட்டாரு. அதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். டெய்லி கிருபையினாலும் இரக்கத்தினாலையும் என்னை முடிச்சூட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகள் இரக்கங்களை அவர் எனக்கு தருகிறார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார், என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார், வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாக என்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்கி கொண்டிருக்கிறார், நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்காக தாவீது தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இன்னும் அதிகமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை பாருங்க, 16 - 19 வரை உள்ள வசனத்தை பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இது நம்ம முடிகிற காரியமா பாஸ்டர்? இல்லையா? ஆனால் நாம தான் அந்த தீர்மானத்தை எடுத்து அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு, துக்கத்தோடு இருந்தாக்கா கவலை வந்துவிடும். தேவனை துதிக்க வாய் வராது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வாய் வராது. ஆனால் இவர் சொல்றாரு, அவர் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் வர போறாரு. இப்போ 2 வசனத்தில் ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்தா சொல்ல போறாரு. ஆனால் இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? நீ முதல்ல எப்பொழுதும் சந்தோஷமா நீ இருக்கணும், எல்லா நேரத்திலையும் நாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா சந்தோஷமா இருந்தாதான் நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். துக்கமா இருந்தீங்கன்னாக்கா, கவலையா இருந்தீங்கன்னாக்கா, கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறக்க பண்ணிவிடும். கவலை என்கிறது பொல்லாத ஒரு காரியம். நீங்க கர்த்தர் மேல கவனத்தை செலுத்தாம உங்களுடைய பிரச்சனைகள் மேல கவனத்தை செலுத்த வச்சு விடுகிறது தான் கவலை. அப்ப அவர் என்ன சொல்ற? நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களாம். எப்படி நடக்கிறது பாருங்க இது இல்லையா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களாம். கேப்பே இல்லாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில் நீங்க தெரியப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்க பேசுங்க. சின்ன காரியங்களாலும் பெரிய காரியங்களானாலும் கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெபத்தில் அதை நீங்க தெரியப்படுத்துங்க. இப்போ சொல்லிட்டு 18வது வசனத்தில் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. எத்தனை பேர் செய்து இருக்கிறோம்? எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் சொல்றவங்க எத்தனை பேர் பாருங்க.
சூழ்நிலைகள் மத்தியில தேவனை துதிப்போம். ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் நல்லவர். ஏன் அவரை போய் தப்பா நம்ம சொல்லிட்டு கேட்டு அவரே தான் கோவப்பட்ட போறாருன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவரே நீங்க நல்லவர், அந்த பகுதியை கொஞ்சம் சேஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். நீர் பெரியவர், நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக உயிர் தெழுந்தீர், என் பாவங்களை மன்னித்தீர். அந்த துதிகளில் அவர் துதிச்சிடுவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ எக்காலத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு. அந்த சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருக்கு நீ நன்றி சொல்லு. அப்ப நீங்க நினைப்பீங்க, நான் வியாதியா இருக்கும்போது எப்படி நன்றி சொல்றது, ஒரு இழப்புல இருக்கும்போது எப்படி நன்றி சொல்றது, ஒரு ஃபோன் கீழே போட்டு உடைச்சிட்டேன் அதுக்கு போய் நன்றியா சொல்ல முடியும் இல்லையா? அப்ப வியாதியா இருக்கும்போது எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த வியாதியை நீர் எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு பலவீனம் இருக்குது, ஆனாலும் இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜுரம் இருக்குது தான், ஆனாலும் வேலைக்கு போய் பலனாக வேலை செய்ய எனக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்றது. ஜுரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, வியாதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, கடன் பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. கடன் பிரச்சனை இருக்குது தேவனே, ஆனாலும் நாங்கள் அன்றாடம் குறைவில்லாமல் சாப்பிடுவதற்கு கிருபை செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை இருக்குது தான், ஆனால் அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த கடன் பிரச்சனையை நீ மாற்ற போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடன் பிரச்சனைக்காக சிலுவையில நீ ரத்தம் சிந்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிதான் எல்லாவற்றிலையும் நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்ப என்ன ஆகிறது? அந்த குறைவுகள் எல்லாமே அங்க நிறைவாக மாறி விடுகிறது. குறைவுகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள தேவன் இருக்கிறபடினால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, வாலிப பையனா இருக்கிறேன்னு, குடும்பத்தை நடத்துது கணவரா இருக்கிறேன்னு, மனைவியா இருக்கிறேன்னு, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இங்க சொல்லுகிறாரு பாருங்க தெளிவா, நீங்க எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவதே உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சூழ்நிலை குறைவான காரியங்கள் நிறைய இருக்கும், ஆனால் அதன் மத்தியில ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தேடுகிறவங்க தான் விசுவாசி. உலகம் துதிக்காதபடி, உலகம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது. ஆனா குறைவுகள், ஆமா இது இது உடைஞ்சிருக்குது, ஆனா இது நல்லா இருக்கிறது, அல்லேலூயா, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாததுக்காக ஸ்தோத்திரம் கிடையாது. இல்லாதது காரியம் ஒன்று இருக்குது தான், ஆனா இருக்கிற காரியம் நிறைய இருக்கிறது. ஆமேன். அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஜெபத்திற்கு ஒரு சில காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஆமா அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்திருக்கிறாரு, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமேன். இதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நீங்க ஸ்தோத்திரம் செய்யுங்க சொல்லிட்டு, இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். சரி, அது படிச்சுட்டு 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது திடீர்னு சொல்றாரு, ஆவியை அவித்து போடாதீங்க, அபிஷேகத்தை அனலற்றதாக ஆக்கி விடாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க மூளையில தூங்க வைத்து விடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நாம ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கும் பொழுது, ஆமேன், எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்தி எல்லா நேரத்தையும் பயன்படுத்தி நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அனலை நீங்க அவித்து போட்டு விடுகிறீர்கள். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆமேன். கர்த்தாவே நான் உண்மை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க, அறிக்கை செய்யுங்க தேவனிடத்தில். எல்லா சூழ்நிலையும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எது நடந்தாலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு தீமையான சூழ்நிலை கூட நிறைய நன்மைகள் இருக்கிறது, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒரு இழப்பின் மத்தியிலையும் கூட நான் இழக்காத நிறைய காரியங்கள் இருக்குது, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒரு பலவீனத்தின் மத்தியிலே கூட பலனாக நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கிடைக்காத காரியங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் கிடைச்சிருக்கிற காரியத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் அனல் மூட்டுகிறேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் அனல் மூட்டுகிறேன். அல்லேலூயா. சரி, அப்ப நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொண்டோம்னு சொன்னாக்கா, நீங்க ஸ்தோத்திரம் சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. ஆமேன். முதல் காரியமாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கும் பொழுது, அவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க நன்றி சொல்லும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலையும் எக்காலத்தில் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, தேவ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும்.
ஆமேன். தேவனே உங்களோடு கூட அவர் இருப்பார். தேவ பிரசன்னம் என்ன அர்த்தம்? தேவன் உங்கள் கூட இருப்பார். ஆமேன். பிரசன்னம் சொன்னா அப்படி அது கிடையாது. பிரசன்னம்னாக்கா அந்த நபர் உங்க கூட இருக்கிறார், தேவன் உங்க கூட இருக்கிறார், அதுதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு போனேன், பிரசன்னமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம எதை சொல்றோம்? தேவனை நான் அனுபவித்தேன். ஆமீன். தேவன் அங்க வந்திருந்தார், தேவன் எங்களோடு கூட உலாவினார், அதை நாங்கள் அனுபவித்தோம், ஆவியில் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவ பிரசன்னம், தேவன் அங்கே இறங்கி வருகிறாராம்? காரணம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்க நன்றி சொல்லும் பொழுது நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்ப அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல அவர் நிச்சயமா வருவார். அப்ப அவர் மகிமைப்படுத்தாத இடத்துல என்ன பண்ணுவார்? அவர் வரமாட்டார். ஸ்தோத்திர பலி இடாத இடத்துல தேவன் வரமாட்டார். யாத்திராகமம் 20:24 பாருங்க. அதுல பிற்பகுதி, கடைசி பகுதி, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், நான் என் நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்துல வருவேன்னு சொல்றாரு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்றென்றைக்குமா இருக்கிறார். ஆனால் நான் ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் உன்னிடத்திற்கு வருவேன் என்று சொல்றார். ஆமென். எதற்காக வராரு? என்னை ஆசீர்வதிக்கும்படிக்காக தேவன் வருகிறார். அப்ப எத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்றீங்க? அந்த இடத்துல அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக வருகிறார். அப்போ ஒரு ஆசீர்வாதமா இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு ஆசீர்வாதமா இல்லாம ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க அமைதியா உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலே தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வந்துவிடும். தேவன் வந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 4:15 பாருங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகி இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? அநேகர் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவன் மகிமை அடைகிறார். ஸ்தோத்திரம் என்ன பண்ணுகிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவன் மகிமைப்படும் பொழுது அங்கே தேவனுடைய கிருபை பெருகுகிறது. அவர் இறங்கி வருகிறார், இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதுனால தேவன் மகிமை அடைகிறார். தேவன் மகிமை அடைகிறபடினால தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில பெருகுகிறது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியம், சிம்பிளானது, ஆனா பல தடவை சுலபமா மறக்கிற காரியம் இதுதான். என்ன சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையை நீங்க சுற்றி நீங்க பார்த்தாலே போதும். நான் சொன்ன உங்களுடைய சரீரத்தை நீங்க பார்த்தாலே போதும், உங்களுடைய குடும்பத்தை பார்த்தாலே தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே நீங்க அதுல தேவன் செய்திருக்கிற நன்மைகளை நினைச்சு நீங்க நன்றி சொல்ல இன்னொரு காரியம் நடக்கும். என்னன்னாக்கா, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுடும். தேவனை பார்க்கிற கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டுடும். நீங்க ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை பார்க்கிற கண்கள் தான் உங்களுக்கு திறக்கப்படும். தீமைகளை பார்க்கிற கண்கள் தான் உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் என் கூட இல்லை அப்படின்ற கண்கள் தான் திறக்கப்படும். தேவன் என் வாழ்க்கையில செயல்படல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோன்றும். தேவன் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்றது தான் தோன்றும். ஆனா நீங்க இருக்கிற காரியங்களுக்கு நீங்க நன்றி சொல்லும் பொழுது இல்லை, தேவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தேவன் என் சார்பாக செயல்படுகிறார், தேவன் என்னை சுற்றி இத்தனை நன்மைகளை தேவன் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ரோமர் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவனாக ஆனான் என்று சொல்லிட்டு, ஆபிரகாம் என்னவா இருந்தாரு? ஆபிரகாம் எதுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்? தேவனிடத்துல ஒரு பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 25 வருஷமா காத்து கொண்டிருக்கிறார். தேவன் வந்து சந்தித்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்தாருன்னு சொல்லி தெரியல, தேவன் வந்து சந்தித்த பிறகு 25 வருஷம் அவர் காத்துன்னு இருக்கிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியில வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாக ஆனான் என்று சொல்லிட்டு. அப்ப எதற்காக அவர் தேவனை மகிமைப்படுத்தி இருப்பாரு? எதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பாரு? எதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுத்திருப்பாருனாக்கா, ஆபிரகாம் கிட்ட பிள்ளை இல்லைங்கிறது ஒண்டிதான் ஒரே ஒரு காரியம். மீதி அவனை சுற்றிலும் அநேக நன்மைகளை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா.
அன்பான மனைவியை கொடுத்திருக்கிறாரு, அநேக வேலைக்காரிகளை கொடுத்திருக்கிறாரு, செல்வ சீமானாக வைத்திருக்கிறாரு, அநேக ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கொடுத்திருக்கிறாரு. அதையெல்லாம் கர்த்தர் இத்தனை வருஷம் அவனை வழிநடத்தி விசுவாசத்தில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் தனக்கு மகிமையின் கர்த்தர் வெளிப்பட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் நினைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த பொழுது ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமீன். தேவனை மகிமைப்படுத்தி தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்துல அவன் பலனடைந்தான். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விடும். தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பீங்க. தேவன் உங்க கூட இருந்து அந்த பிரச்சனையில உங்களோடு கூட செயல்படுகிறான்ங்கிறத நீங்க பார்ப்பீங்க. மாத்திரம் இல்லாம தேவன் இதுல செயல்பட்டு எனக்கு வெற்றியை தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக பெருகிவிடும். கர்த்தரை நல்லவராக நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. கர்த்தரை உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த சூழ்நிலை நான் தனியாக போராடவில்லை, மாறாக என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுவீர்கள். அதனால தான் தாவீது வேத புஸ்தகத்தில் அவ்வளவு சங்கீதங்களை, கர்த்தருடைய அந்த துதிகளை இன்பமாக பாடின தாவீது என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த காலத்திலிருந்து கூட கர்த்தருக்கு எல்லா காரியத்திற்காக ஸ்தோத்திர பலி செய்ததுனால தேவன் அவனை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் அந்த முதல் ராஜா சவுல் ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ததாக எங்குமே இருக்க முடியாது. அவன் ஜெபித்ததே கூட கிடையாது. பாருங்க, பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு தடவை ஜெபித்திருக்கிறார் சவுல் ராஜா. ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்தினதை வேதத்தில் நீங்கள் வாசிக்கவே முடியாது. அவரையும் ஒரு சின்ன கோத்திரம், பென்யமின் கோத்திரம், அந்த கோத்திரத்திலிருந்து தான் தேவன் எடுத்தார். கழுதையை தேடி போன சவுல், அப்பாவுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு தேடி போன சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி அழைச்சி தேவன் சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரு. ஆனால் அவன் ராஜாவாக ஆன பிறகு தேவன் அவனுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போய்விட்டான். அவர் அவனுக்கு அந்த ஜெய ஸ்தம்பங்கள் கட்டுகிறதுல ரொம்ப பிஸியாக ஆயிட்டார். ஒரு தேசத்து ராஜா கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவன் ஸ்தோத்திரம் செல்லாம அப்படியாக ஒரு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விளைவை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை பாருங்க. 13லிருந்தே வாசிக்கிற அந்த ஒப்பிட்டு பார்க்கிற அந்த காரியம் வருது பாருங்க. தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அந்த ஒரே காரியத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். தாவீது எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவன். அவன் மேல அபிஷேகம் வந்தது, அவனோடு கூட தேவன் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய ஆவி ஸ்தோத்திரம் சொல்லாத, நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழாத, தேவனுக்கு நன்றி சொல்றதுன்னா நம்ம ஆராதனையில் நன்றி 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 சொல்லிட்டு போறோமே, அந்த நன்றி மாத்திரம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் இயல்பாகவே நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஸ்தோத்திர பலியாக அது இருக்க வேண்டும். சபையில் நம்ம எழுதி வச்சு ஒரு 4 மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறது கிடையாது, தப்பு கிடையாது. பழகிற வரைக்கும் அப்படி செய்யலாம். ஆனால் அது மாத்திரம் கிடையாது. மாறாக நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த முடியும், செலுத்த வேண்டும். ஆமென். இங்கே சவுல் அப்படி செய்யாமல் இருந்தபடியினால கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினார். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கி தங்கினார். சவுலை குறித்து சொல்லும் பொழுது அவனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டு அவர் என்னதான் இருக்கும்? அங்கே ஒரு பொல்லாத ஆவி, ஒரு அசுத்த ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அவித்து போட்டுட்டா என்ன ஆகிவிடும் இல்லையா? அபிஷேகத்தை அவித்து போட்டுட்டா என்ன ஆகிவிடும்? ஆமாம், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்களுக்குள்ளாக வந்துவிடும். அது ரொம்ப அற்புதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த ரகசியத்தை அறிந்த தாவீது இன்னைக்கு நம்மை பார்த்தவர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். 100வது சங்கீதத்தில் 4-5 அந்த வசனங்களை வாசி. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், இந்த சங்கீதத்தை நாங்கள் நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். ஆமாம், படிச்சிருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும் அப்படின்னு சொன்னாக்கா
அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்? உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரணுன்னாக்கா அப்படியே உங்கள் கதவு என்ன திறந்து போட்டால் வச்சுக்கிறீங்க? பாபிலோன் சாம்ராஜ்யம் மாதிரி கதவு திறந்து போட்டால் இருந்தது உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் இல்லை இல்லை. உள்ளார வந்து நுழைஞ்சிட்டு பெல் அடிக்கிறோம். அடித்த உடனே என்ன பண்ணுறீங்க? வீட்டிலேருந்து ஒன்று திறந்து விடுறீங்க இன்டர்ஃபோனில். அப்படி இல்லைனாக்கா 5665 போடுங்க பாஸ்டர், போட்டு 5665 போட்ட உடனே அது திறக்குது, கதவு தானாகவே திறக்குது. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள நுழையிறதுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்குது, ஒரு கோடு நம்பரு வச்சிருக்கிறாங்க. அது வந்து ரகசியம், அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. எல்லாருமே உள்ளார நுழைஞ்சிட முடியாது, ரோட்டில் போகிறவங்கெல்லாம் உள்ளார நுழைஞ்சிட முடியாது. ரகசியத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்லிக்கிறீங்களோ அவங்க தான் அந்த நம்பரை போட்டுட்டு உள்ளார நுழைவாங்க. இப்போ தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக நுழையிறதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா, ஸ்தோத்திர பலி. நீங்கள் வந்து இன்டர்ஃபோன் அழுத்திட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரம், அந்த இன்டர்ஃபோனில் நின்று நீங்கள் ஸ்தோத்திர பலி சொன்னீங்கன்னாக்கா கதவு தானே திறந்துடும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள நுழையிறதுக்கு ஸ்தோத்திர பலி தான் அந்த ரகசிய நம்பர். தேவனுடைய கிருபை பெருகுவதற்கான ரகசியம் ஸ்தோத்திர பலி. தேவ ஆவியனுடைய அபிஷேகம் பெறுவதற்கு ஸ்தோத்திர பலி தான் அந்த கோட் நம்பர். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். ஏன்னு சொன்னாக்கா கர்த்தர் நல்லவராக இருந்து உனக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கு. அங்கே நீங்கள் துக்கமாக இருந்தாக்கா கதவு என்ன பண்ணும்? நீங்கள் வந்து கதை இன்டர்ஃபோன்கிட்ட வந்து நின்று அப்படியே துக்கமாக இருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? மூடப்பட்டிருக்கிற கதவு ஒரு இன்ச்சு கூட நகராது. இல்லை, இன்டர்ஃபோன் அழுத்திட்டு கையாமையான்னு அழுவுறீங்கன்னு வச்சிங்களேன், மேலே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த அழுவு முடிஞ்ச நாங்கள் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம், இதை உள்ளார விட்டாங்க, இது அழுது எல்லாத்தையும் இருக்கிற சந்தோஷத்தையும் துக்கமாக மாற்றி விட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எத்தனை தடவை அடித்தாலும் எடுக்க மாட்டோம். அதே போல் தான் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நுழையும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் கர்த்தர் இதை எனக்கு செய்திருக்கிறார், இன்றைக்கு இதை அவர் செய்திருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி என்று சொல்லிட்டு அந்த நன்றி பலியோடு ஸ்தோத்திர பலியோடு நீங்கள் நுழையும் பொழுது வாசல் நல்லா உங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாருங்கள், ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி. அவங்க வந்து ஆராதனைலாம் முடிச்சுட்டு போகும்போது சரி அவங்களை கூப்பிட்டு ஜெபிக்கலாம், நீங்கள் கூப்பிட்டு நான் ஜெபித்தேன். ஆராதனை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் இங்கே வந்ததுலேருந்து அழுதுகிட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படி சொல்லிட்டு நான் யாருக்கு ஜெபிச்சேன்னாக்கா இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஜெபித்தேன். ஏன்னாக்கா நிறைய பேர் அழுதுன்னு இருக்கிறாங்க. அதனால் அதை பார்த்துட்டு நான் வந்து ஐயோ பாவம் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்காக நான் உட்காந்து நீ ஜெபிச்சு நிற்கிறேன்றாங்க. அழுகிறதுக்கு நேரம் இருக்குது. நேற்று வந்திருந்தீங்கன்னாக்கா கண்ணீரோடு விதைத்து உபவாச கூட்டத்தில் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் சொல்லிட்டு அழுது போராடி ஊக்கமாக எல்லாம் ஜெபித்தோம், உருண்டு பிறண்டு எல்லாம் ஜெபித்தோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நுழையும் பொழுது ஆமேன் அங்கேயும் அழுவலாம். அண்ணால் அழுதுருக்கிறார். ஆனால் நுழையும் பொழுது அந்த பிரசனத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வாய் கர்த்தருடைய துதியினால ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன போய் நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அங்கே தேவ ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வரும். தேவனுடைய கிருபை உங்கள் மேலே பெருகும். ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே பெருகும். இந்த சவுலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார் சொல்லிட்டு இன்னொரு பகுதியில் அவன் மேலே வைத்து இந்த கிருபையை நான் விலக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். கிருபையை விலக்கிட்டாரான். அவன் மேலே நான் பிரியமாக இல்லைன்னு சொல்லி பிரியத்தை விலக்கிட்டார் அந்த சவுல் ராஜா மேலே இருந்து. ஆனால் அது பிரதானமான காரணம் என்னன்னு பார்த்தாக்கா அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதே கிடையாது, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதே கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ஸ்தோத்திர பலி அவர்கள் செய்ய போகிறார்கள். நினச்சி பார்த்து பொதுவாக ஜென்ரலாக கிடையாது. துதிக்கும் போது நீங்கள் நிறைய துதிக்கிறீங்க. ஆனால் ஸ்தோத்திர பலிகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் வேலையில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய சரீர ஆரோக்கியத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், நம்முடைய கணவருக்காக ஸ்தோத்திர பலி, மனைவிக்காக ஸ்தோத்திர பலி, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா.